இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளில் கூட உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் இந்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த 5 நாட்களிலும் நாம் எப்படி நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணம் உள்ளதாக நீடித்து வாழும்படியான கிருபைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்தோம். இந்த 6வது நாளில் கூட நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு நீண்ட ஆயுள் அல்லது நீடித்த ஒரு ஆயுள். நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கின்றார். பொறுங்க, நம்ம எல்லாருக்குமே நாம் ரொம்ப நாள் நான் வாழணும், இந்த உலகத்துல நீண்ட ஆயுளோடு நான் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை இல்லை. ஆனா வாழ முடியுமா? அப்படி அது தெரியாது. நம்முடைய காரியங்கள் நமக்கு எப்போ நம்முடைய மரணம் நேரிடும் என்று சொல்லி தெரியாது. எத்தனை ஆயுசு நாட்களோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறார். பாருங்க, ஒருமுறை எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கின்றார். அப்போ கர்த்தரை நோக்கி அவர் புலம்பி அழுகின்றார். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடந்தது உமக்கு தெரியாதாப்பா? உமக்கு முன்பாக நான் உத்தமும் உண்மையுமாய் நான் நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆண்டவரே? நீங்க ஏன் என்னுடைய ஆயுசு நாட்களாய் இவ்வளவு குறுகலாய் போய்விட்டதே என்று சொல்லி ரொம்ப ஆண்டோடைய சமூகத்துல மனம் கசந்து அழுகுறான். ஆண்டோடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக எப்படிலாம் நடந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி. பாருங்க, உமக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து அந்த ராஜா எசேக்கியா ராஜா வாழ்ந்ததுனாலே அவனுடைய ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா, உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், அதனால உன்னுடைய ஆயுசு வருஷங்களை நான் 15 ஆண்டு நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதிகம் கூட்டி கொடுக்கப்பட்டது இல்லையா? இது நம்ம அனைவருக்கும் தெரியும். நாமும் கூட அவருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கும்போது, அவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்கப்படுகின்றது. நாம் உலகத்திலே மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுகிறோம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அஞ்சி வாழுகிறோம். என்னுடைய அண்ணனுக்கு நான் பயந்து இருக்கிறேன், அண்ணனுக்கு கேட்காம இதை நான் செய்ய மாட்டேன், எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அம்மாவுக்கு தெரியாம இதை நான் செய்ய மாட்டேன். இல்ல, நமக்கு உறவுகள்ல பயப்படுறோம், ஆபீஸ்கள்ல நம்ம வேலை பார்க்கிற இடங்களில ஐயோ என்னுடைய எஜமான் பார்த்து விடுவாரு, என்னுடைய பிரின்சிபல் பார்த்துருவாங்களே, என்னுடைய பாஸ் பார்த்துருவாரே அப்படின்னு சொல்லி பயந்து சில காரியங்களை செய்யாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோமா? நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது மாத்திரம் நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்கப்படுகிறது. அன்றைக்கு யோசேப்பு பாருங்க, தேவனுக்கு பயந்து நடந்ததுனாலே அன்றைக்கு அவனுடைய போத்திபாருடைய மனைவி அவளை பாவத்தின் இச்சைக்கு அழைக்கிறாள். ஆனா அவன் மனுஷரை பார்க்கல. நான் என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? நான் அவருக்கு பயந்து நடக்கிறவன், ஆகவே நான் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை பற்றி இழுத்த பொழுது அந்த வஸ்திரத்தையும் அவள் கையில விட்டு விட்டு அவன் ஓடிட்டான்ல. யாருக்கு பயந்து நடந்தான்? தேவனுக்கு பயந்து நடந்தான். எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான், நீண்ட ஆயுளோடு மரித்தான். பாருங்க, அவனுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாக்கப்பட்டது. மோசே தேவனுக்கு மிகவும் பயந்து நடந்தான், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நீண்ட ஆயுளை பெற்றான். பாருங்க, அவன் வயதாகும் போது, மோசேக்கு வயதாகும் போது அவனுடைய கண்கள் இருளடையவே இல்லை, அவனுடைய பலன் அவனிடத்திலிருந்து குறைந்து போகவே இல்லையா? பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் அவரை பயன்படுத்தினார். நீண்ட ஆயுளோடு வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும்படியான கிருபைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கும் அவர் தர வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, அவனுடைய கண் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. ஆனா இப்ப பாருங்க, நம்முடைய பலன்லாம் எப்படி இருக்குது? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன, எல்கேஜி யூகேஜி போற பிள்ளைங்க என்ன மாட்டிட்டு போறாங்க? ஸ்பெக்ஸ் மாட்டிட்டு போறாங்க, கண்ணாடி போட்டு போறாங்க. ஏன்? லெட்டர்ஸ் தெரியல, போர்டில் எழுதுறது, மிஸ் எழுதுறது எனக்கு போர்டில் தெரியல அப்படின்னு சொல்லி. பாருங்க, மோசே எத்தனை வயசுலயும் அவனுடைய கண் இருளடையவே இல்லையா, அவனுடைய பலன் குன்றி போகவே இல்லையா? பாருங்க, ஏன்? தேவனுக்கு பயந்து நடந்ததுனாலே.
அன்றைக்கு அந்த மருத்துவச்சிகள் சிப்பிரால் புவாலுங்கிற மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நடந்ததுனாலே பாருங்க குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நாம் பயந்து நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் பயந்து உலகத்தின் மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் நம்முடைய கடமைகளிலே நாம் தவறாமல் இருந்து நம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு மாத்திரம் நாம் பயந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கின்றார். என் பிள்ளை எனக்கு பயந்து நடக்கிறப்பா, நான் எதுவும் தவறு செய்யும் போது ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறதா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம நிறைய வேளைகள்ல ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்கிற எண்ணமே இல்லாம அதிக பாவங்களை செஞ்சிடறோம்ல. கண்களால நம்முடைய இருதயத்தால சிந்தனைகளால யார் இருக்கா என் கூட, எங்க வீட்டுல யாருமே இல்லை, இப்பதான் பாவம் செய்யறதுக்கு தகுதியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அன்னைக்கு யோசிப்பு அப்படி யோசிக்கல. அவன் வீட்டுல யாருமே இல்லை, ஆனா என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நான் அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்தவன் விலகி ஓடினான் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? நம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். அதுல முக்கியமான ஒன்று இந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணுதல் தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம் வியாதியோடு பலவீனத்தோடு நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். எப்பொழுது நம்ம அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நாம் படிக்கின்ற இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஆண்டவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் எங்க இருந்தாலும் என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் என்ன படித்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு தேவன் என்னை கண்காணிக்கிறவர், என்னோடு கூட அமர்ந்திருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் இந்த காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய துணிய மாட்டேன் என்று சொல்லி அவருக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை உங்களுடைய இருதயத்திலே வையுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அப்படி தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 6வது நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது என்னுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாக்கப்படுகிறது என்று சொல்லி வாசித்தோமே. ஐயோ, என்னுடைய ஆயுள் முடிய போகிறதே ஆண்டவரே, என்னுடைய உடல் எல்லாம் பலவீனம், என்னுடைய மரண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா நீர் பூரண நீடித்த ஆயுளை கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உமக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திலே வைக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த இடங்களுக்கு சென்றாலும் எங்களை கண்காணிக்கிறவர் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ற உணர்வை எங்களுக்கு தந்து ஆண்டவரை நாங்கள் பாவத்தை செய்யாதபடி அப்பா நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் வேதத்துல கொடுக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதோடு மாத்திரமல்ல, என்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக்கப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்த போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.